அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை பண்ணும்பொழுது என்ன பலன் கிடைக்கும்னா, தொழில் தடையாக இருக்கிறவங்க, வேலை கிடைக்காதவங்களுக்கும், பொருளாதார கஷ்டப்படுறவங்களுக்கும், கொடுத்த பணம் வராமல் இருக்கிறவங்களுக்கும், அதே பணம் கஷ்டம் நம்ம வரத்துக்குள்ளேயே செலவாகி போடுது, நம்ம வந்தால் கையில் நிற்க மாட்டேங்குது அங்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் விமோச்சனம் ஆகி போகுது, நல்ல பலனாகி போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 to 4 பிரம்ம முகூர்த்தத்தில் பசு நெய்யால் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வர, திறவட்டும் கதவுகள், நல்ல கதவு திறக்கட்டும், நம்மளுக்கு தடைகள் நீங்கட்டும் ஆன்னு சொல்லி நாம் திறவட்டும் கதவுகள் ஆன்னு சொல்லி நாம் இந்த வாச்சகத்தை சொல்லி பசு நெய் ஏற்றி, பசு நெய்யால் தீபம் ஏற்றி நாம் வழிபடும்போது அத்தனை நடக்கும். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்போ எப்படி நம்ம வழிபடணும்? பூஜை அறையில் மட்டும்தான் விளக்கு ஏற்றணும்னா, வாசல் காலில் 2 பக்கமும் நெய் தீபம் ஏற்றிருக்கணும், பூஜை அறையில் விளக்கு ஏற்றிருக்கணும். அப்போ இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் பண்ணுவா, மகாலட்சுமியோட அனுகிரகம் நல்லா கிடைக்கும். அப்போ தேவாதி தேவர்களும் அனுகிரகம் பண்ணுவாங்க. அப்போ முக்கோடி தேவர்கள் இல்லாமல் நம்ம குலதெய்வம் வழிபாடும், குலதெய்வம் பசு நெய்யால் குலதெய்வம் அப்படியே அம்பாள் உட்கார்வா. நம்மளுக்கு எந்த தெய்வமோ அது நெய் தீபத்தில் அம்பாளோ இல்லை சிவனோ எந்த தெய்வமானோ இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் சாட்சாத் பசு நெய்க்கு தான் வசீகரம் பட்டது குலதெய்வம். அப்போ மகாலட்சுமி மட்டும்தான் வசமாகும், இல்லை குலதெய்வம் வசமாகும். அப்போ இந்நேரத்தில் நாம் விளக்கேற்றி பூஜை பண்ணும்பொழுது இந்த திறவட்டும் கதவுகள்ங்கிற வார்த்தையை சொல்லி நம் மனசார வேண்டி நம் பூஜை பண்ணும்பொழுது நம் மன கதவுகள் திறக்கும், எண்ண அலைகள் விலகும், நல்ல எண்ணங்கள் வரும். நாம் நல்லதை நோக்கி எண்ணம் செலுத்தும் பொழுது தான் நம் நல்வினைகளாக போயிட்டுருக்கிறோம். நம்மளுக்கு போகும்போதே தடையோரோ நம் எண்ண செதர்களோ நினைத்து விட்டால் அந்த காரியம் தடைப்பட்டு போகின்றன. இந்த தடையிலிருந்து நாம் விடுபடணும், நல்லா வரணும்னா நம் எண்ணத்தை தெளிவடைக்க செய்யணும். அப்போ என்ன தெளிவடையணும்னா, நம் மனசில் விடியற்காலையில் இந்த விளக்கு முன்னாடி திறவட்டும் கதவுகள்னு சொல்லி நாம் பூஜிக்கும் பொழுது அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைகிறாங்க, வெற்றி அடைஞ்சிட்ருக்காங்க. இதில் நல்ல பலன்கள் பெற்றுக்கிட்டு இருக்கும். அங்கே அதை வச்சு உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்ங்கிறதுக்காகவே ஓம் திறவட்டும் கதவுகள் அங்கிற வார்த்தையை சொல்லி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கதவு திறக்கட்டும்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் வெற்றி வெற்றி வெற்றி. இது 48 நாள் ஏற்ற வேண்டிய விளக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அழுத்திட்டிங்கன்னா நான் கொடுக்குற வாட்சகம் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சேரும். இதனால் நல்ல பலன்கள் அடைய முடியும். எல்லாருக்கும் சுபிட்சம் ஏற்படும். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாயன் திரம்பகாய திரிபுரந்தகாய திரியக்னி காளாயன் காளாக்னி துராயலகண்டாயமத்தின் ஜியாயன் சர்வேஸ்வராய சதாசிவாயன் ஸ்ரீமன் மகாதேவாயன் நமோ நமகன்.